முத்துவும் மீனாவும் கிறிஷை கூட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ ஹெட் மாஸ்டர் முத்து மீனா பார்த்துட்டு, "என்ன இன்னைக்கு கிறிஷு அவங்க அம்மா வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, "இல்லையே அவங்க அம்மாலாம் வரமாட்டாங்களே" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, "இல்லை நேற்று வந்தாங்களே, நான் கிறிஷு நல்ல மார்க்லாம் வாங்கியிருந்தானா, சரி யார்கிட்ட அவங்க ரேங்க் கார்டு வாங்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். மனோஜ் கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அதனால மனோஜை இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சமயம் பார்த்து கிறிஷோட அம்மாவே நேற்று வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது" அப்படின்னு சொல்கிறாரு ஹெட் மாஸ்டர். உடனே முத்து சொல்கிறாரு, "சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல. கிறிஷோட அம்மா இறந்துட்டாங்க. அது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்க போல அவங்க பாட்டி. ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க துபாயில" அப்படின்றாங்க. உடனே ஹெட் மாஸ்டர் சொல்கிறார், "இல்லையே நேற்று ரேங்க் கார்டு வாங்கும்போது கிறிஷோட அம்மா வந்தாங்களே, நான் பார்த்தேனே. எனக்கு கிறிஷோட அம்மா நல்லாவே தெரியுமே" அப்படின்றாரு. உடனே மீனா, "ஐயோ ரோகிணி மாட்டிக்க போகிறாங்களே" அப்படின்றதுக்காக, "இல்லை சார் நீங்கள் நேற்று வேறு ஏதாவது பேரண்ட்டை கூட பார்த்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கலாம்ல" அப்படின்றாங்க. உடனே சார் சொல்கிறாரு, "இல்லவே இல்லை. நேற்று நான் கிறிஷோட அம்மா எனக்கு நல்லாவே தெரியுமே. அவங்க துபாயில் இருக்காங்க. கார்டியனாக மகேஸ்வரி தான் விட்டு போனாங்க. எல்லாமே எனக்கு தெரியுமே" அப்படின்றாங்க. உடனே முத்து யோசிக்கிறாரு, "நீங்கள் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கே. ரோகிணி சொல்கிறீங்க, அடுத்தது மகேஸ்வரி சொல்கிறீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ இவருக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் மீனா சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக கிறிஷோட அம்மா இங்கே வந்திருக்காங்க. ஏன் அப்போ நம்ம கிறிஷோட பாட்டி நம்மக்கிட்ட கிறிஷ் அம்மா இறந்ததா சொல்லணும்? ஒன்றும் புரியலையே மீனா" அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, "ஏதாவது தப்பாக என்ன புரிஞ்சிருப்பாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் கிறிஷை கூப்பிட்டு போகலாம். டைம் ஆகுதுங்க. நானும் பூ கொடுக்கணுங்க" அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறார், "மீனா இரு மீனா. எதுக்கு இப்போ அவசரப்படுற? இப்போ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல. கிறிஷோட அம்மா உயிரோட இருக்காங்க அப்படின்னா பாட்டி எதுக்கு போய் சொல்லணும் நம்மக்கிட்ட வந்து? சார் கிறிஷோட அம்மாவை பார்த்தேன்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி அவங்க இறந்து போனவங்க எப்படி இங்கே வந்திருக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல மீனா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்?" அப்படின்றாரு முத்து. உடனே மீனா, "ஐயோ கண்டிப்பாக இன்னைக்கு ரோகிணி மாட்டிக்கும் போல இருக்கே. இல்லைங்க நம்ம போகலாங்க. சார் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சொல்லிட்டோம் நாளைக்கு விசாரிச்சுட்டு கிறிஷோட அம்மாவா இல்லையான்ட்டு. நம்ம அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போகலாங்க" அப்படின்றாங்க மீனா. உடனே முத்து கிறிஷ்கிட்ட கேட்குறாரு, "கிறிஷ் நேற்று உங்கள் அம்மா வந்தாங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிறிஷ் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல், இல்லை வரவே இல்லையே எங்கள் அம்மா. எங்கள் அம்மா தான் இறந்துட்டாங்களே. நேற்று ரோகிணி அம்மா தான் வந்திருந்தாங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கிறிஷ். உடனே ஹெட் மாஸ்டர் கிறிஷ்கிட்ட கேட்குறாரு, "கிறிஷ் நீ பொய் சொல்ல மாட்டல எப்போவுமே. நேற்று உங்கள் அம்மா தானே உங்க கூட வந்தாங்க. அவங்க தானே உங்கள் அம்மா துபாயில் இருக்காங்களே. அப்புறம் நீ எதுக்கு பொய் சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, "சார் நீங்கள் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. கிறிஷுக்கு அவங்க அம்மா யாருன்னு தெரியாமல் இருக்காதுல்ல கண்டிப்பாக. நீங்கள் வேறு யாராவது பேரண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் செக் பண்ணுங்கள் சார். நாங்கள் கிளம்புறோம். டைம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை கூப்பிட்டு மீனா போகிறாங்க. உடனே முத்து மீனா தடுத்து, "மீனா இப்போ நீ எதுக்கு அவசரப்படுற? எனக்கு இருக்கிற ஆர்வம் ஏன் உனக்கு இல்லை? கிறிஷோட அம்மா உயிரோட இருக்காங்க. அவங்க இங்கே வந்திருக்காங்க. கிறிஷோட பாட்டி பொய் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. ஆனால் நீ வீட்டுக்கு போகலான்னே சொல்கிற. எதுக்கு? இரு வெயிட் பண்ணு நம்ம பார்த்துட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சார் அவங்க கிறிஷோட அம்மா வந்தான்னு சொல்கிறீங்களே, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல அதை காமிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே ஹெட் மாஸ்டரும் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா மனோஜ் கூட ரோகிணி வராங்க. "இவங்க தான் கிறிஷோட அம்மா" அப்படின்னு காமிக்கிறாரு சார். உடனே முத்து, "என்ன சார் சொல்கிறீங்க? இவங்க தான் கிறிஷோட அம்மாவா? சார் இவங்க என்ன ஒய்ஃப் சார், ரோகிணி சார்" அப்படின்றாரு. இல்லை இவங்க தான் கிறிஷோட அம்மா. இவங்க தான் துபாயில் இருந்தாங்க. அவங்க தான் மகேஸ்வரியா கார்டியனாக போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து ஷாக் ஆகிட்டு மீனாவை பார்க்குறாரு. "மீனா இங்கே பார்த்தியா? என்ன நடந்திருக்கு பார்த்தியா இங்கே? கிறிஷோட அம்மா ரோகிணியா? பாரலாமா நம்ம வீட்டில் எல்லாரையும் ஏமாத்திருக்கு தெரியுமா? எப்படி எப்படி நான் வீட்டில் சொல்ல போகிறேன்? என்ன நடக்குது நம்ம சுற்றி? என்ன நடக்குதுன்னே புரியலையே" அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, "மீனா என்ன மீனா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். நீ என்ன அமைதியாக இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, "இல்லைங்க கிறிஷோட அம்மா தான் ரோகிணின்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, "என்ன மீனா உளர்ற? கிறிஷோட அம்மா ரோகிணி தானே உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, "ஆமாங்க. எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியும். பாட்டி ஊருக்கு போயிருந்தால அப்போ தான் கிறிஷோட அம்மாவே ரோகிணி தான் அப்படின்றது தெரியும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, "மீனா இவ்வளோ நாளாக இவனை தத்தெடுக்காததுக்கு ரீசன்னு, இவனை பற்றி எதுவாக இருந்தாலும் பேசும்போதெல்லாம் அவாய்ட் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா? ஏன் கிட்ட நீ இது உண்மை சொல்லலை?" அப்படின்ற மாதிரி முத்து கோவப்படுறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, "தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. எல்லாமே கிறிஷோட வாழ்க்கைக்காக தான் நான் எல்லாத்தையும் நான் பண்ணேன்" அப்படின்றாங்க. உடனே முத்து கேட்குறாரு, "மீனா என்கிட்ட நீ மறைச்சிருக்க. எல்லாமே கிறிஷோட வாழ்க்கைக்காக பண்ணன்ற. என்ன உளர்ற?" அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, "இல்லைங்க இந்த உண்மை தெரிஞ்சு நான் எல்லார்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அப்போது ரோகிணி தான் நான் செத்துருவேன். நான் செத்துட்டா கிறிஷ் செத்துருவான். கிறிஷ் செத்துட்டா கிறிஷோட பாட்டி செத்துருவேன். எல்லாரும் போட்டு என்னை மிரட்டினாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு உண்மையை சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் முடியறது கிடையாது. கிறிஷ் நம்ம வீட்டில் ஒரு பையனாக மாறணும். அதுக்கப்புறம் உண்மையை சொன்னால் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தாங்க இந்த முடிவு எடுத்தேன்ற" மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, "மீனா இப்போ இந்த விஷயம் நம்ம வீட்டில் சொல்லணும்னு வச்சுக்கேன். நாளை பின்ன தெரிய வரும்போது பார்வலாமா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு உனக்கு பெரிய பிரச்சனையில் தான் மாட்டி விட பார்க்கும். உனக்கு பார்வலாமா பற்றி உனக்கு தெரியாதா? பார்வலாமா தான் தப்பிக்கணும்னா என்ன வேணால் பண்ணும்" அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு.
உடனே மீனா சொல்கிறாங்க, ரோகிணியை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுங்க. தான் தப்பிக்கணும்னு என்ன வேணா பண்ணுவாங்க. நிமிஷம் நிமிஷத்துக்கு பொய் சொல்கிறாங்க. அதுவே நான் கொஞ்ச நாளா பார்த்துட்ருக்கேன். ஆனா இருந்தாலும் கிறிஷ்க்காக தான் நான் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாரி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா நீ கிறிஷ்க்காக நீ இதை பண்ணுற அப்படின்னா வீட்டில் வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும். வா வீட்டில் போய் இப்போயே உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனா போயிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. டேய் என்னடா சொல்கிற? இது ரோகிணியோட பையனா? டேய் யார் பெற்றது எங்கே பெற்றதுனே தெரியாமல் நான் இத்தனை நாளாக திட்டிருந்தேன். பார்த்தா நம்ம வீட்லேயே ஒரு ஃப்ராடு நம்மளை ஏமாற்றி தான் குழந்தைய வீட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கடா. அதுக்கு இந்த மீனா வேற உடந்தையாக இருந்திருக்கா. பார்த்தீங்களாங்க, மீனா தலை தூக்கி வச்சு கொண்டானீங்களே, பார்த்தீங்களா என்ன காரியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, மீனா இந்த பொண்ணு தான் இப்படி ஏமாத்திருக்கு எங்களை அப்படின்னு பார்த்தா நீ எங்களை ஏமாத்திருக்கியம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அண்ணாமலை. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணியிருக்கேன். கிறிஷ் இந்த வீட்டில் ஒரு பையனாக வளர்ந்தாதான் கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் உண்மையை சொன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக தான் நான் உண்மை எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதாக ஆச்சு அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா மண்ணாங்கட்டி ஏங்க 2 பேரையும் வீட்டு விட்டு வெளில தத்துனாங்க. ஏய் ரோகிணி முதல்ல நீ வீட்டு விட்டு வெளில போ. இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கிறிஷ் வந்து பாட்டி எங்கள் அம்மாவை திட்டாதீங்க பாட்டி. தயவு செஞ்சு எங்கள் அம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிறிஷ் அழறான். உடனே விஜயா டேய் உங்கள் அம்மாவே வேணான்றான். நீ எங்கேருந்துடா வந்த? ஐயோ ஏதோ என்னை பாட்டின்னு கூப்பிடுதே அருவருப்பாக இருக்கே. 2 பேரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தட்டி விட்றாங்க. உடனே மனோஜும் எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் அமைதியாக இருக்காரு. உடனே ரோகிணி கேட்குறாங்க, மனோஜ் தயவு செஞ்சு நான் உனக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன். இப்போ என்ன புரிஞ்சுக்க அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி இன்னும் எனக்காக தான் நீ பண்ண சொல்லிட்டு எனக்கு ஏமாத்தாத தயவு செஞ்சு. உங்கள்கிட்ட நான் இதுக்கப்புறம் நான் பேசத்தாவே இல்லை அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாரு. உடனே விஜயா ரோகிணியோட தலைமுடியை பிடிச்சி, என்னடி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க? உன்னை நம்பி நான் என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்டி. வெளில போடி அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜயா ரோகிணியை வச்சு வெளில தள்ளுறாங்க. உடனே மீனா வந்து விஜயாவை தடுக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. அவங்கள விட்டு வெளில தடுத்ததுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் இது என் வீடு. நான் யார் இங்கே இருக்கணும் என்ன பண்ணணும் எனக்கு தான் தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. இல்லைனா நீ வீட்டில் விட்டு வெளில போ. நீ பண்ண காரியத்துக்கு நான் அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல இவளை வச்சுக்கிறேன். முதல்ல இவ வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரோகிணி கிருஷ்ணன் வீட்டு விட்டு வெளில தத்துறாங்க.